வணக்கம். இந்திய அரசியலில் தற்போது ஒரு புதிய சர்ச்சை வெடித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் முந்தைய இஸ்ரேல் பயணம் குறித்து ராகுல் காந்தி ஒரு காட்டமான கருத்தை தெரிவித்துள்ளார். பிரதமர் ஏற்கனவே இஸ்ரேலில் ஏயாடி பாடிவிட்டார்க என்று ராகுல் காந்தி கிண்டலாக கூறியுள்ளார். இது தேசிய அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராகுல் காந்தியின் இந்த கருத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி மிக கடுமையான பதிலடியை கொடுத்துள்ளது. இது இந்தியாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சி என்று அவர்கள் கூறியுள்ளனர். இந்த சர்ச்சை 2011ஆம் ஆண்டு பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு மேற்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தை சுற்றி திரும்பியுள்ளது. இஸ்ரேலுக்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆவார். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் ஒரு மைல்கல்லாக கருதப்படுகிறது. ராகுல் காந்தியின் விமர்சனம் பிரதமரின் பயணம் வெறும் பகட்டான நிகழ்வாக மட்டுமே இருந்தது என்பதை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. இருப்பினும் இந்த பயணம் வெறும் சந்திப்புகளுடன் நின்றுவிடாமல் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறையில் பல முக்கியமான ஒப்பந்தங்களுக்கு வழிவகுத்தது. இஸ்ரேல் கடற்கரையில் இரு தலைவர்களும் ஒன்றாக நடந்த புகைப்படம் அப்போதைய காலகட்டத்தில் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது. பாஜக செய்தித் தொடர்பாளர் கௌரவ் பாட்டியா ராகுல் காந்தி நாட்டை பற்றி தவறான பிம்பத்தை வெளிநாடுகளில் உருவாக்குகிறார் என்று குற்றம் சாட்டினார். பிரதமர் இஸ்ரேலில் இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சுதர்சன் சக்கரம் போன்ற தொழில்நுட்பங்களை பெற்றுத் தந்தார் என்று பாஜக பதிலளித்துள்ளது. இந்த மோதல் தற்போது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த விவாதங்களுக்கு மத்தியிலும் எழுந்துள்ளது. இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையை ராகுல் காந்தி தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். இது ஒரு தோல்வியடைந்த கொள்கை என்று அவர் கூறுகிறார். இஸ்ரேல் உடனான நெருக்கம் இந்தியாவின் பாரம்பரிய வெளியுறவுக் கொள்கையில் ஒரு பெரிய மாற்றமாக கருதப்படுகிறது. கடந்த காலங்களில் இந்தியா பாலஸ்தீன விவகாரத்தில் மிகுந்த சமநிலையை பேணி வந்தது. ஆனால் 2017 பயணம் அந்த நிலையை மாற்றியது. தேசிய நலன்களை விட அரசியல் லாபத்திற்காகவே இத்தகைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதாக பாஜக தரப்பில் சொல்லப்படுகிறது. பாஜகவினர் காங்கிரஸ் கட்சி, சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்தியாவின் சர்வதேச செல்வாக்கை பிரதமர் மோடி உயர்த்தியுள்ளார் என்பதே பாஜகவின் பிரதான வாதமாக உள்ளது. அதே சமயம் ராகுல் காந்தியின் ரகசிய வெளிநாட்டு பயணங்கள் குறித்து பாஜகவினர் கிண்டல் செய்து வருகின்றனர். இஸ்ரேல் உடனான உறவு இந்தியாவின் பொருளாதார மற்றும் விவசாயத் துறையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. குறிப்பாக நீர் மேலாண்மை மற்றும் விவசாய தொழில்நுட்பத்தில் இஸ்ரேல் இந்தியாவின் முக்கிய கூட்டாளியாக உள்ளது. இந்த விவாதம் வெறும் வார்த்தை போராக மட்டுமல்லாமல் நாட்டின் கொள்கை முடிவுகளை சுற்றியும் சுழல்கிறது. சமூக வலைதளங்களில் இந்த பேச்சு பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது. மக்கள் இருதரப்பு கருத்துக்களையும் அலசி வருகின்றனர். எதிர்வரும் தேர்தல்களில் இத்தகைய வெளியுறவுக் கொள்கை விவாதங்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பராக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பம் போன்றவை இஸ்ரேல் உறவின் முக்கிய பலன்களாகும். சீனாவின் அச்சுறுத்தல்களை சமாளிக்க இஸ்ரேல் போன்ற நாடுகளின் நட்பு இந்தியாவுக்கு மிகவும் அவசியமானது. கடந்த கால போர்களில் இஸ்ரேல் இந்தியாவுக்கு உதவியதை வரலாறு நமக்கு நினைவூட்டுகிறது. ராகுல் காந்தி தொடர்ந்து பிரதமரின் வெளிநாட்டு பயணங்களை இலக்கு வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. உண்மையில் வெளியுறவுக் கொள்கை என்பது ஒரு நாட்டின் நீண்டகால நலன்களை பொறுத்தது. இது வெறும் அரசியல் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது. அரசியல் தலைவர்களின் இத்தகைய மோதல்கள் இந்தியாவின் வெளியுறவு உறவுகளில் எந்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் $40 மில்லியன் மதிப்பிலான தொழில்முறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிதி இரு நாடுகளுக்கு இடையே உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலில் உள்ள இந்திய வம்சாவளியினருக்கான மாபெரும் கலை நிகழ்ச்சியில் பிரதமர் உரையாற்றியது கலாச்சார ரீதியாக பெரும் முக்கியத்துவம் பெற்றது. ஹைஃபாவில் உள்ள இந்திய வீரர்களின் நினைவிடத்தில் பிரதமர் அஞ்சலி செலுத்தியது இரு நாடுகளின் வரலாற்று பிணைப்பை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியது. இந்த வரலாற்று பயணம் இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கி வைத்தது என்பதில் எவ்வித மாற்றுக் கருத்தும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.